தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அட்டென்ஷன் நோட்டிபிகேஷன் மெயின்லி ஃபார் 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு அப்டேட். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த அட்டென்ஷன் நோட்டிபிகேஷன் tnmedicalselection.net வெப்சைட்ல இப்ப தற்போது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் 7.5% அந்த கோட்டால அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களா இருந்தா தயவு செய்து இந்த அப்டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ இதுல இன்னைக்கு டேட் படி இன்னைக்கு மார்னிங் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7.5 இது ப்ரிஃபரன்ஷியல் கோட்டா போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு நமக்கு ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஃப்ரம் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் கிளாஸ் 12th இன் 2023-24, அதாவது 2023-24 நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு who applied under 7.5 preferential quota for government school students need not to attach bona fide certificate. அதாவது 2023-24 முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு போனஃபைட் தேவைப்படாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயர்ஸ் 2022 21 ஸோ 20 இந்த இதுல வரக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போனஃபைட் நீங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா their eligibility will be checked with the school education department through EMS டேட்டா, அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டேட்டாவை வந்து நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ தயவு செய்து உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும், அங்க போய் உங்களுடைய, ஏன்னா ப்ரீவியஸ் இயரா இருந்தா கூட சில பேருக்கு வந்து இஎம்எஸ்ஐ டேட்டா ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். அதுலயும் பாருங்க கடைசி ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு குழப்பமா சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்ட் கிளாஸ் 12th in previous academic years need to get bona fide certificate from chief educational officer. அதனால நீங்க ஒன்ஸ் சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸ் கிட்ட போய், அதாவது 2023 இருந்தா கூட சப்போஸ் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க, அது நல்லது. ஏன்னா இஎம்ஐசி டேட்டா மூலமா இருந்துச்சுன்னா போனஃபைட் தேவை கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயர்ஸ் 2022 21 20 அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா போனஃபைட் வந்து சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸ் கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ தயவு செய்து இந்த 2023-24 உங்களுடைய இஎம்ஐசி டேட்டா இருக்குன்றத எப்படி செக் பண்ணனா உங்களுடைய டிசியில போய் பாருங்க. இஎம்ஐஎஸ் அப்படின்ற நம்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லாதவங்க தயவு செய்து சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸ் கிட்ட ஒரு போனஃபைட் வாங்கி, நமக்கு ஏற்கனவே ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி அவங்க கிட்ட சைன் வாங்கி நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல